என் அப்பனே கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. காஞ்சி வாசா யுத்மகே சாந்தஸ்வரூபை தீமகி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. உணவு கட்டுப்பாடும் நாக்க அடக்கிறதும் எப்படின்னு சொல்லியிருக்கார். பார்க்கலாமா என்னாச்சுன்ட்டுன்னு. நாக்கை கட்டுப்படுத்த யாராலையும் நம்மளால முடியவே முடியாது. இப்போ சொல்லுவோம், சரி நாளையிலேருந்து நான் சாப்பிடல, அடுத்த வேலையிலேருந்து நான் சாப்பிடல இந்த சாப்பாட்டை அப்படின்னு. ஆனால் அவள் சமைச்சு வச்சுக்கிட்ட பார்த்த உடனே நமக்குலாம் என்ன ஆகும், உடனே சாப்பிடணும்னு தோணும். அது நம்ம நேச்சுரல். இது ஸ்ரீமடத்துக்கு போகலாம். இப்போ பெரியவாளுக்கு தினம் பிச்சை எடுத்துன்னு வந்து தான் சமையல் பண்ணுவான். அதை பெரியவாளுக்கு போடுவான். ஒரு சீடன் இருக்கும், தினமும் சமையல் பண்ணி மத்தியான நேரத்தில் சமையல் பண்ணி பெரியவாளுக்கு பரமாறுவான். தினம் அந்த சீடன் என்ன பண்ணால், ஒரு நாளைக்கு கீரை பண்ணியிருந்தான், அதை பரமாறினான். பெரியவாளுக்கு கீரைன்னு அவர் மிச்சமே வைக்கல பெரியவா, அதை அப்படியே சாப்பிட்டுட்டார். அப்போ என்ன நினச்சிக்கிட்டான் அந்த சீடன், ஓஹோ பெரியவாளுக்கு கீரை என்ன ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது, இனிமேல் நம்ம தினம் பிக்ஷையில் கீரையை சேர்த்துடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரெண்டாவது நாள் கீரை சமைச்சான், மூணாவது நாள் கீரை சமைச்சான். இது இப்படியே ஜோராக போயின்னு இருந்தது. பெரியவா என்ன நினச்சிக்கிட்டா, அவன் ரொம்ப ஆசைப்பட்டு சமைக்கிறான், அதை நம்ம சாப்பிட்லாம், வீணாக்கக்கூடாது அப்படின்னு பெரியவா நினைக்கிறான். ஆனால் நாலாவது நாளும் மறுபடியும் கீரை கூப்பிட்டார். ஏண்டாப்பா அம்பி இங்கே வா, தினமும் கீரையை சமைச்சு போடுறியே எப்படி அப்படின்னு சாதாரணமாக கேட்டார். பெரியவா ரொம்ப விரும்பி சாப்பிட்றேன், தினமும் சமையலில் இதை சேர்த்து விடுறேன் அப்படின்னு வாய் பொத்தி பவ்யமாக பதில் சொன்னான். பெரியவா இன்னும் பேசலை, சாப்பிட்டு முடிச்சு எழுந்து போயிட்டார். அதோட விளைவு என்ன தான் தெரியும். அடுத்த நாள்லேருந்து பெரியவா பிக்ஷைக்கு போகவே இல்லை. ஆகாரம் கிடையாது. தன்னோட பல்லில் பச்சை தண்ணு கூட படலை அவருக்கு. மத்தியான நேரத்தில் ஆகாரம் சாப்பிட்றதுக்கு யாராவது ஞாபகப்படுத்தினா கூட அதை அவர் காதிலேயே வாங்கிக்கிறது இல்லை. இந்த நிலைமை 2 நாளாச்சு 3 நாளாச்சு இப்படியே நீடிச்சுட்டே இருக்கு. பச்சை தண்ணு கூட விளையாட அவ்வளோ ஒரு உபவாசம் இருக்கார் அவர். என்னன்னு தெரியல. பெரியவாளோட இந்த விரதத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு மரத்தில் இருக்கிறவெல்லாம் அப்படியே குழம்பி போயிட்டா. ஒருத்தருக்கும் ஒன்றுமே புரியல, என்னாச்சு என்ன அப்படின்னு. பெரியவா தான் உண்டு, தன்னோட பூஜை உண்டு, பக்தாளுக்கு தரிசனம், அப்படியே போயின்னு இருக்கு. பெரியவாளுக்கு சமைச்சு போடுற சீடனுக்கு ஒரு விஷயம் அப்போ தான் தெரிஞ்சுது. தினமும் எப்படி கீரை சமையல்னு அவர் ஒரு நாள் கேட்டால் அதோட தொடர்ச்சி தான் இந்த உபவாசத்துக்கு காரணம், இது தப்பு நம்ம மேலே தான் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சது. உடனே ஓட்டமாக ஓடினான் பெரியவாள்கிட்ட. தியானத்தில் இருந்த பெரியவா பாதத்தில் விழுந்து நமஸ்காரத்தை பண்ணி கதறினான். என்னை மன்னிச்சுடுங்கோ பெரியவா, 4 நாளாக நீங்கள் உபவாசம் இருக்கிறதுக்கு காரணம் இப்போ தான் எனக்கு தோணித்து. கீரையை நீங்கள் விரும்பி சாப்பிட்றதா நினச்சிக்கிட்டு நானும் தினம் அதை சமையலில் சேர்த்துன்னு இருந்தேன். அது தப்போன்னு எனக்கு படுறது. பெரியவா உபவாசத்தை கைவிடணும் அப்படின்னு கதறி அவர் முன்னாடி அழுதான். அவரோட முகம் அழுது சவந்து போச்சு. பெரியவா அந்த சீடனை ஆசுவாசப்படுத்தினார். சன்னியாசிகள்ப்பா எதுக்கும் அடிமையாகக்கூடாது, புலன்களை கட்டுப்படுத்தணும். அது பேர் தான் சந்நியாசம். கீரையை நான் விரும்பி சாப்பிட்றதா நீ நினச்சின்னு இருக்க. இலையில் இருக்கிற சாப்பாடு வீணாகக்கூடாதுன்னு நான் சாப்பிட்றேன். எந்த ஒரு பதார்த்தக்கும் யாருமே அடிமையாகவே கூடாது. நீ பாட்டுக்கு தினமும் கீரை சமைச்சு போட்டுன்னு இருப்ப, பெரியவாளுக்கு ரொம்ப பிடிக்கிறதுன்னு. நான் என்ன பண்ணுவேன், அதை சாப்பிட்டுட்டே இருப்பேன். நீ போடுறியேன்னு நினச்சி நான் சாப்பிட்டுன்னு இருப்பேன். ஒரு நாள் உனக்கு கீரை கிடைக்கலன்னு வச்சுக்கோ, எங்கேயாவது போய் பெரியவாளுக்கு கீரை என்ன ரொம்ப தெரியும், 2 கட்டு கொடுங்கோன்னு கேட்குறவா என்ன நினைப்பா, சன்னியாசிக்கு அப்படி என்ன நாக்கு அப்படின்னு என்னை பற்றி தானே பேசுவா. சரி போ, உன் மேலே எந்த ஒரு குத்தமும் இல்லை, ஆனாலும் இது ஒரு பாடமாக எடுத்துக்கோ அப்படின்னு நீளமாக சொல்லி அந்த சீடனை புன்புறவளோடு அனுப்பி கொடுத்தார். என்ன எளிய வாழ்க்கை மகாபெரிவா வாழ்ந்திருக்கார் அப்படிங்கிறத பக்தாள்லாம் சொல்கிற போது அதை கேட்குற போதே மெய் சிலிர்க்கிறது. நன்றி, வணக்கம்.